நாடு முழுவதும் எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக சவாலான சூழல் உருவாகியிருக்கு. இந்தியா தன்னுடைய எரிவாயு தேவையின் பெரும்பகுதியா கத்தார், பக்ரைன், ஈராக், ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதனால சர்வதேச அளவிலான பதற்றம் விநியோகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதன் தாக்கமாக எல்பிஜி மற்றும் எல்என்ஜி விநியோகத்தில் சில இடையூறுகள் ஏற்பட்டிருக்கு. இருப்பினும் மத்திய அரசு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர்கள் விநியோகம் பெருமளவில் சீரடைந்து இருக்கிறதா தெரிவிக்கப்படுது. ஆனால் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் கிடைக்கிறதுல உணவகங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் சிக்கல்களை எதிர்கொள்கின்றன. அதே நேரத்தில் கள்ளச்சந்தை விற்பனை, பதுக்கல் போன்ற முறைகேடுகளை தடுக்கிற வகையில் பல மாநிலங்களில் தீவிர சோதனைகள் நடைபெற்றுட்டு வருது. குறிப்பா உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மகாராஷ்டிரா மற்றும் டெல்லியிலும் சட்டவிரோதமாக பதுக்கப்பட்ட சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்டவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக பொதுமக்கள் அச்சத்தினால முன்கூட்டியே சிலிண்டர்கள் முன்பதிவு செய்வது நிலைமையை மேலும் சிக்கலாக்குவதாக அரசு எச்சரித்திருக்கு. தினமும் கோடிக்கணக்கான சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படுவதாகவும் தேவையற்ற அவசர முன்பதிவுகளை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் எரிசக்தி இறக்குமதியில் இந்தியா அதிகம் சார்ந்திருப்பதும் இந்நிலைக்கு காரணமாகும். ஓர்முஸ் ஜலசந்தி வழியா வரும் கப்பல் போக்குவரத்து சவால்களை எதிர்கொண்டாலும் எரிவாயு கப்பல்கள் பாதுகாப்பாக இந்திய துறைமுகங்களை வந்தடைகின்றன. எல்பிஜி பற்றாக்குறையை சமாளிக்க பிஎன்ஜி இணைப்பு உள்ள வீடுகளுக்கு சிலிண்டர் விநியோகத்தில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே உள்ள ஐஓசிஎல் அதாவது இந்தியன் எரிவாயு சிலிண்டர்களை முன்பதிவு செய்வதற்கான புதிய அகில இந்திய எண்ணான 8454955555 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுக்க வேண்டும். இதுக்காக வாட்ஸ்அப் எண் 7588888824 ஆகும். நீங்கள் 180023333555 என்ற எண்ணையும் அழைக்கலாம். இந்த சேவைகள் 24 மணி நேரமும் இருக்கக்கூடும். மேலும் இதுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படாது.